கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புத்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். என கருமையானவர்களே, ஆபத்து காலத்தில் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆபத்து காலத்தில் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஆனால் துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்று ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், நீ பயந்து போயிருக்கலாம், அல்லது என் வாழ்க்கையில் ஏன் இப்படி மாறி மாறி துன்பம் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நீ வெட்கப்படாதிருப்பாய். உன்னை அவர் திருப்தியாக்குவார், உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார். ஆனால் துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். என் அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் நீ நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கிப்பார். இயேசுவே, நான் உங்க வார்த்தையை நம்புறேன்ப்பா. வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஏன் விடுவிப்பார் தெரியுமா? தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று ஒரு மகிமையான விடுதலை என்னால் இன்று கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுக்கிற நாள். இன்று சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு ஒரு மேன்மையை கட்டளையிடுகிற நாள். பயந்து ஒளிந்து கொண்டிருந்தாயோ, விலகி போய் கொண்டிருந்தாயோ, இன்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவர் உதவி செய்து உன்னை விடுவிப்பார். மனிதருடைய கரங்களை நீ பார்த்தது போதும், மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். இந்த மனுஷன் உதவி செய்வான், இந்த கரங்களில் இருந்தது எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் நினைச்சு ஏமாந்திருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்துடுவியாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ ஆண்டவரை நோக்கி பார்ப்பியா? சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ நீதிமான். ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ நான் நீதிமான்ல நிறைய பாவம் செய்திருக்கிறேன். ஆனால் உன் இருதயத்தின் நீதியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த வேளையில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பியா? எனக்கு ஒரு கிருபையை தாரோ ஆண்டவரே என்று சொல்லி கேட்பியா? இந்த கர்த்தர் தண்டைகளை உடைப்பார். இந்த ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்களான்மே ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. ஆபத்து காலத்தில் கூப்பிட்டு வெட்கப்பட்டு அவர்கள் போகாதிருந்தார்கள். இந்த நாளிலும் கூப்பிடுகிற உங்களுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா. ஒரு விட்டுதலையை கர்த்தர் கொடுங்கள். ஒரு விட்டுதலை நாளாக இருக்க வேண்டும். Lord, I pray let them have a breakthrough in their financial life. அவருடைய அனுதின வாழ்வு எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.